ஹலோ ஆல், மாலைபக்ஷமோட 8th மீலோட ஃபுல் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் இன்றைக்கி. வாழைக்காய் ஃப்ரையோ க்ரீமியான கர்ட் ரைஸும் தான். ஃபர்ஸ்ட் வாழைக்காவோட 2 எட்ஜஸையுமே கட் பண்ணிவிட்டு அதோட தோல் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிடுறேன். வாழைக்காய் ஃப்ரைக்கு இந்த மாதிரி நான் சர்க்கிளாக தான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ஷேப் ப்ரிஃபர் பண்ணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை தண்ணியில் மறக்காமல் அலசி எடுத்துக்கோங்க. பேனில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே பொரிஞ்ச உடனே சாப் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே கோட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஒரு தட்டை போட்டு ஒரு 2 minutes மூடி வச்சுருங்க. வாழைக்காய் ஹாஃப் குக் ஆன உடனே ஃப்ரைங் பேன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண விடுங்க. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணுங்கள். அப்போ தான் இருக்கிற எல்லா காயுமே ஈவனாக ஃப்ரை ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் என்னோடய சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த சாம்பார் பொடி எல்லாத்துலேயுமே போட்டுற மாதிரி ஒரு தடவை வதக்கிக்கோங்க. வாழைக்காய் ஃப்ரை ரெடி டு சர்வ். தயிர் சாதத்துக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பின்னாடியே 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு கர்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஆட் பண்ண பிறகு இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு ஒரு பேசிக் டெம்பரிங். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக நான் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இந்த தாளிப்பை அப்படியே சாதத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங்காக ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதில் நான் பொம்கிரனட்டும் ஆட் பண்ணுறேன்.